அண்ணா, இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு எங்க யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிட்டீங்களே. அசோக் துர்காக்கு கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆகியும் அவங்க ஏன் ஒண்ணு சேரலன்னு எனக்கு இப்பதான் புரியுது பெரியவரே. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அசோக்கே நாள் குறிச்சான். அப்படியே அது நடக்காம போயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் இதா காரணம் போல. காலன் சாமியே மாங்கல்யத்துல தோஷம் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்திருக்காருன்னா கௌரி என்ன பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? நடக்க போற கல்யாணத்தை பத்தி எல்லாம் நாம கவலையே பட தேவையில்ல, அப்படிதானங்க? இனி துர்காவை காப்பாத்த யாரு வருவா? ஒருத்தரும் வரமாட்டாங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மனை வேண்டிக்கோ. என்னாச்சு துர்கா? அம்மா கிட்ட கோச்சுக்கிட்ட சண்டைக்காரி மாதிரி விலகி நிக்கிற. சாமி கும்பிடு. துர்கா, சாமி கும்பிடு. அம்மா தாயே, துர்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேதவல்லி அம்மா மூலமா ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்க. தாலி சுத்தி பூஜை நல்லபடியா முடிய நீதான் அருள் புரியணும். எந்த ஒரு தடங்களும் இல்லாம பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட மறுபடியும் நடக்க போற இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் தாயே. கௌரி, துர்காவுக்கு நல்லது நடக்கணும்னு நீ வேண்டிக்கிற. ஆனா அவ என்கிட்ட கோச்சுக்கிட்டு அவளுக்கான எந்த ஒரு நல்லது கெட்டதுலயும் நான் தலையிடக்கூடாதுன்னு என் மேலேயே சத்திய பிரமாணம் செஞ்சிருக்கா. நான் என்ன செய்யட்டும்? உன்னோட வேண்டுதலை ஏத்துக்க முடியாத நிலையில தான் நான் இருக்கேன். துர்காவா வந்து பொட்டு வச்சு என்ன வான்னு சொல்ற வரைக்கும் அவளுக்காக நான் வர முடியாது. இது எங்களை பிரிச்சு வச்சிடுச்சு. காவல் தெய்வமாவே இருந்தாலும் நானும் காலத்துக்கும் கர்மாவுக்கும் கட்டுப்பட்டவதான். துர்கா என்னோட குழந்தை. என் மேல இருக்கிற கோபம் விலகி திரும்பவும் அவ என் அம்மானு அழைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. துர்கா வேண்டிக்கலனாலும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் துர்காவுக்கு உண்டு. துர்கா, என்ன கௌரி? இங்க நம்ம பக்கத்துல யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தா யாரையும் காணோம். யாரும் நின்ன மாதிரி எனக்கு தோணலையே. என்னன்னு தெரியல, இங்க யாரோ நின்ன மாதிரி தோணுச்சு. நீ நல்லபடியா சாமிய வேண்டிக்கிட்டியா? நான் ஆத்தா கிட்ட வேண்டிக்க போறதில்ல. எனக்காக நல்லது செய்யு அம்மனை கூப்பிடவும் மாட்டேன், இவளை கும்பிடவும் மாட்டேன். இவ்வளவு ஏன் நானா கூப்பிடுற வரைக்கும் என்கிட்ட வரவே கூடாதுன்னு தான் நான் சத்தியம் பண்ணிருக்கேன். துர்கா, துர்கா, என்ன கௌரி? ஆத்தாலையே பாத்துட்டு இருக்க? நல்லா வேண்டிக்கிட்டு தானே? வேண்டிக்கிட்ட. அதானே, ஆத்தால வேண்டிக்கிறதுக்கு யாராவது உனக்கு சொல்லி தரணுமா என்ன? சரி, நாம கிளம்பலாமா? நாம இன்னொரு கோவிலுக்கு போகணும்ல. அடுத்து என்ன கோவில்னு சொல்லு பாப்போம். எந்த கோவிலுக்கு போகணும்னு நீ நினைக்கிறியோ அந்த கோவில தான் நானும் சொல்றேன். துர்காவை காப்பாத்த யாரு வர போறாங்கன்னு நாம அலட்சியமா இருந்துடக்கூடாது.
இத்தனை நாளைக்கு அப்புறம் தாலியில தோஷம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அத போக்குறன்னு கௌரி கிளம்பி வந்திருக்கான்னா அப்ப அவ பண்ண போற பூஜையால அந்த தோஷத்தை எடுக்க போறான்னு தானே அர்த்தம். கௌரி அசோக் விருப்பப்படி எல்லாமே நடக்கணும். ஆனா நாம எதையுமே நடக்க விடக்கூடாது. யாருக்கும் தெரியாம சதி பண்ணி கெடுத்து விடணும். எது பண்ணியோ தாலியில இருக்கிற தோஷத்தை எடுக்காதபடி பார்த்துக்கணும். அப்ப காலன் சாமி துணையோட மாங்கல்யத்தை தோஷமாக்கி துர்காவோட வாழ்க்கையவே அஸ்தமனமாக்குன. ஆனா இத்தனை பண்ணியோ துர்காவை இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியல. நமக்கு தலைவலியா இருந்தது மட்டும் இல்லாம ஏன் ஆதர்ஷன கனவுல வந்து என்னையே கொல்ல பார்த்தா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் அவளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டேன். அவளை அடிச்சு குளத்துல தூக்கி போட்டோம். ஆனா அப்பவும் பீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப வந்து நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே துர்கா ஏதோ அதீத சக்தியோட இருக்கா. அவ தாளியில் இருக்கிற தோஷம் போயிருச்சுன்னா அப்போ அவ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா ஆயிருவான்னு தெரியுமா? சோ நாம ரொம்ப கவனமா இருக்கணும். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை ஆதர்ஷ கனவுல வந்து உங்க கழுத்துல கத்திய வச்சது கனகாவா இருந்து அது தெரியாம நம்ம துர்காவை அடிச்சு குளத்துல தூக்கி போட்டிருந்தோம்னா அதனால கூட கனகான ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. ஏய், என் கனவுல வந்தவ கனகாவா இருந்திருந்தா இந்நேரம் அவ என்ன கொன்னு போட்டு போயிருப்பா. செல்ல திருட்டுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையா கொன்னா கடைசியில இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளையும் விட்டு வைக்கல. ஆனா உங்களை சீண்டாம போயிருக்கான்னா அதுக்கு பின்னால ஏதோ காரணம் இருக்கு மாமா. பெரியவரே, இவ தான் புரியாம பேசிட்டு இருக்கானா? இவளுக்கு ஈட நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. கனகான்னு ஒருத்தி கிடையவே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி துர்கா தான். அவ தான் நம்மள குழப்பி விட்டு அத்தனை பேரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. கனகா துர்கான்ற ஆர்குமெண்ட்டை விட்டுட்டு இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைய எப்படி சரி பண்ணணும்னு யோசிங்க பெரியவரே. கனகா துர்காங்கிற ஆராய்ச்சி எல்லாம் இப்ப தேவையில்லதான். ஆனா நம்பூதிரி சொன்ன மாதிரி துர்கா கையில கட்டி இருக்கிற கயிறுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். அவ கையில கட்டி இருக்கிற கயிறு அவுக்கணும்னு வீணா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டா. ஆனா எதுவும் நடக்கல. சோ அந்த கயிறால தான் துர்காக்கு இவ்ளோ சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால முதல்ல துர்கா கையில கட்டி இருக்கிற அந்த கயிறை அவுத்து விடணும். அதே சமயத்துல தாலி சுத்தி பூஜை நடந்து துர்கா கழுத்துல தோஷம் நீங்கின பரிசுத்தமான மாங்கல்யம் ஏறக்கூடாது. இது எல்லாமே நடந்தாகணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? சத்யா உயிரோடவே இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சாவடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. சத்யாவை போட்டு தள்ளுறதுக்கும் துர்கா கையில இருக்கிற கயிறு அவுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? முட்டாள், உங்க அப்பா என்ன சொல்றாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சத்யா செத்ததும் அவளை அடக்கம் பண்ணிட்டு அவ சாவையே காரணமா வச்சு துர்கா கையில கட்டியிருக்கிற கயிறை நாம அவுக்க வைக்கணும். அதுதான் உங்க அப்பாவோட பிளான். எப்படின்னு சொல்லட்டுமா?
சத்யா, சாக வேண்டிய வயசாடி உனக்கு. அக்கா அக்கான்னு சொல்லி இவளே உன்னை சாகடிச்சிட்டாளேடி. அக்காவை நான் சாவடிச்சிட்டேனா? என்ன சொல்றீங்க இது? என்னடி, என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி பசப்புற? உன் கையில கட்டி இருக்கிற கயிறுல சுடுகாட்டு பிசாசு ஏறி நிக்குதுன்னு கோடங்கி அன்னைக்கு அடிச்சு சொன்னான். இந்த வீட்டு மகராசியோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி கயிறை கழட்டுன்னு சொன்னான். நீ அதை செஞ்சியாடி? முடியவே முடியாதுன்னு ஒத்த கால்ல நின்ன. இப்ப பாரு, என் மருமக சத்யாவை அது பலி வாங்கிடுச்சு. இதுக்கு மேல நீ அந்த கயிறை கட்டி இருந்தனா மிச்சம் இருக்கிற எங்களையும் அது காவு வாங்கதான் போகுது. அப்புறம் நீ சந்தோஷமா இரு. அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்க, ஆனா நீ ஒண்ணுமே சொல்லாம வாயை மூட்டி நிக்கிற. பதில் சொல்றீ? என் சத்யாவுக்கு பதில் சொல்லு, பதில் சொல்லு. வாயை திறக்கிறாளான்னு பாருங்க. இங்க வாழ வந்த மொத்த பேரையும் அழிச்சிட்டு நீ மட்டும் இங்க இருந்து இந்த வீட்டை ராஜ்யம் பண்ணலான்னு பாக்குறல்ல? ஏ வீணா, எந்த நேரத்துல என்ன பேசுற? அந்த கோடாங்கி கொடுத்தத துர்கா கட்டிக்கிட்டால, அப்புறம் என்ன? கட்டிக்கிட்டாளா? எங்க அவ கையில அந்த கயிறு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. எல்லாருக்கும் முன்னாடி கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனதும் யாருக்கும் தெரியாம அது அறுத்து எரிஞ்சிருக்கா. அதோட பலன்தான் இன்னைக்கு நம்ம சத்யாக்காவை காவு வாங்கிருச்சு. துர்கா, அம்மா அண்ணின்னு எல்லாரும் பயப்படுறாங்கல்ல, இதுக்கப்புறமும் எதுக்காக இந்த கயிறை கட்டிட்டு இருக்க? கோடங்கி கட்டின கயிறுங்க. சரி, இத அத்தை எறிஞ்சிட்டு கோடங்கி கொடுத்த கருப்பு கயிறை மட்டும் கட்டு. புரியுதா உனக்கு? இவ்வளவு தூரம் சொல்ற, அப்ப கூட நீ சொல்றத காதுல வாங்கிக்காம செல மாதிரி நிக்கிறா பாரு. நல்லா இருந்த குடும்பத்துல கருணாகம் புகுந்த மாதிரி நீ வந்ததுக்கு பின்னாடிதான் இத்தனையும் நடக்குதுடி. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படிதான் நீ சொல்லுவேன். இந்த கயிறை நீயா கட்டிக்கல, வேற யாரும் தான் உனக்கு கட்டி விட்டுருக்காங்க. சொல்லுடி, யாரு கட்டி விட்டா? எந்த கோயில்ல கட்டி விட்டாங்க? பதில் சொல்லு. துர்கா, நீ அமைதியா இருக்கிறதால பெரியம்மா சொல்றதுல ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒண்ணு, இந்த சிவப்பு கயிறை எந்த கோயில்ல யாரு கட்டி விட்டாங்கன்னு சொல்லு. இல்ல இத எல்லாரும் முன்னாடியும் அத்தை எரிஞ்சிரு. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என்னால இந்த கயிறை அவுக்க முடியாது. எல்லாரும் சொன்னப்ப நான் கூட அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறியே, அதுதான் இன்னும் என்னோட சந்தேகத்தை அதிகப்படுத்துது. ஒழுங்கு மரியாதையா அந்த கயிறை கழட்டி எரி. சின்னையா, நீங்களே என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படி? என்னால இந்த கயிறை அவுக்க முடியாது. துர்கா, இனி என் மூஞ்சிலே முழிக்காத. ஏய், உன் புருஷனை சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு அகம்பாவமா இருக்கேன்னா இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. வெளியில போடி. சின்னையா, உங்க எல்லாரோட அன்போடையும் நான் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்னுதான் இந்த கயிறைய கட்டி இருக்கேன். என்ன நீங்களே வெறுக்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த கயிறு? இந்த கயிறு எனக்கு வேண்டாம். இதை நான் அறுத்து எரிஞ்சிடுறேன். Hey,
டேய், என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆஹா அகிலா, நான் கோடு போட்டா நீ ரோடே போட்டுட்ட. நான் என்ன நினைச்சனோ அத அப்படியே சொல்லிட்ட. அப்படியா பெரியவரே? ஆ, நீங்க அக்கா சொன்ன மாதிரி தான் நினைச்சீங்களா? ஆமா காவேரி. ஆனா அக்காக்கு தோணுனது இங்க யாருக்கும் தோணலே பெரியவரே. ஏன் சக தர்மினி என்னில் பாதி என்ன போல யோசிக்கலன்னா தானே தப்பா இருக்கும். அகிலா, யூ ஆர் கிரேட் கிரேட். அக்கா இதெல்லாம் சரி, சத்யாவை கொல்ல போறது யாரு? கை கால் விளங்காம கிடக்கிறவளை கொல்றதுக்கு கூலிப்படையா வர வைக்க முடியும்? ஆ, நம்மள யாராவது ஒருத்தவங்க தான் அவ கதையை முடிக்கணும். ஐயோ, நானா? துர்கா கையில இருக்கிற கயிறாவுக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். என்னால திரும்பவும் அந்தரத்துல எல்லாம் தொங்க முடியாது. அதோட சம்பவம் பண்ற அளவுக்கெல்லாம் நான்லாம் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்லாம் ஒன்றும் இல்லை. தயவு செய்து இதுல என்ன மட்டும் கோத்து விட்டுறாதீங்க. நான் போறேன்ப்பா. அவளை நானே சுமங்கலியா அனுப்பி வைக்கிறேன். நீதானே? காட்டுக்குள்ளேயே அவ கதையை முடிச்சிருக்கணும். அவ தலையில ஹாக்கி மட்டையால அடிக்கிற மாதிரி ஓங்கி அடிடானா? பூப்பந்து அடிக்கிற மாதிரி தானே அடிச்ச? நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டடா. இப்படி ஆளாளுக்கு தட்டி விட்டுட்டு இருந்தா சத்யா கதையை யாருதான் முடிக்கிறது? ஆ? நானே முடிக்கிறேன். அகிலா, நீயா? ஏங்க, என்னால சம்பவம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீ என் சகதர்மினி, என்னில் பாதி நல்லா சொன்னீங்க. நான் உங்க பொண்டாட்டிங்க. எனக்குள்ளேயும் ஜமீன் ரத்தம் தான் ஓடுது. படுத்த படுக்கையா கிடக்கிறவள முடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? இன்னைக்கு நானே அவ கதையை முடிக்கிறேன். அக்கா சம்பவம் பண்றோன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. இங்க வீராப்பா பேசிட்டு அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். எதுக்கும் 1க்கு 2 தடவை யோசிச்சு பாருங்க. இதுல யோசிக்க என்னடி இருக்கு? நான் அவ கதையை முடிக்கிறேன். என்னால முடியலன்னா வேற யாரால முடியும்? ஆ, ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். அகிலா, நம்ம கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உன் புருஷனை பார்த்து நரள நீட்டி வான் பண்ணிட்டு போனால அவளை உன் கையால கொன்னா அதை விட வேற என்ன எனக்கு சந்தோஷமா இருக்க போகுது? முடிச்சிரு முடிச்சிரு முடிச்சிரு. ஆ, சத்யா செத்துட்டானே நினைச்சுக்கோங்க. ஆ. அக்கா அவளை கொல்ல போறேன்னு சொன்னீங்களே, எப்படி கொல்ல போறீங்க? நைட்டு 12 மணிக்கு அவளை கொன்னுட்டு 12:15 இங்க வந்து நான் நிப்பேன். அப்ப சொல்றேன் அவளை நான் எப்படி கொன்னேன்னு. காவேரி, இப்பவே நல்லெண்ணெய் 1 லிட்டர் வாங்கி வைக்க சொல்லு. எதுக்குக்கா? காலையில சத்யா தலைமாட்டுல தீபம் போடணும்ல, அதுக்குதான். அர்ஜுன், மா, சத்யா வீட்டு வழியில யார் யாருக்கு சொல்லணும்னு இப்பவே ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோ. சரிம்மா. அக்கா
இப்போ உங்களை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? கான்ஃபிடன்ஸ் லெவல்ல உச்சத்துல இருக்கீங்க. அதோட சாவு மேல அடிக்க நாளைக்கு நம்ம வீடு எப்படி இருக்க போகுதுன்னு ஐயோ, எனக்கு இப்பவே விஷுவலா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அக்கா மாமா, என் வாழ்க்கையில நல்லது நடக்கிறப்பெல்லாம் அதை பாக்குறதுக்கு நீங்க உயிரோட இல்லையேன்னு நான் கவலைப்பட்டிருக்கேன். ஆனாலும் நீங்க 2 பேரும் எங்க நினைப்புல எப்பவும் கூடவே தான் இருக்கீங்கன்னு மனசை தேத்திக்குவேன். என் தாலியில தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தோஷத்தை போக்கிட்டு சின்னையா கையால மறுபடியும் தாலியை கட்டிக்க போறேன். உங்க ஆசீர்வாதத்துல எல்லாமே நல்லபடியா நடந்து முடியணும். அம்மா, அப்பா, நீங்க இல்லாத குறைய தெரியாம சித்தி என்ன அவ பொண்ணு மாதிரியே வளர்க்குறா. நான் பிறந்தப்பவே அப்பனே ஆத்தாலையும் முழுங்கிட்டு பிறந்த பொண்ணுன்னு இந்த ஊரே என்னை ஏசும். ஆனா அப்பெல்லாம் துர்கா சித்தி தான் அவங்க ஏச்சு பேச்சுக்கெல்லாம் என்னை காப்பாத்தி அரவணைச்சா. அது மட்டும் இல்ல, ஒரு நாளும் என்ன அவ பாரமா நினைச்சதே இல்ல. சித்திக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அவளுக்கு எப்பவும் உங்களோட ஆசீர்வாதம் வேணும்.